மக்களே ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோங்க. வழியில் போனவர் ஒருத்தர், தம்பி இது சுடுகாடுப்பா, சுடுகாட்டுக்குள்ளே என்னப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ப்ரோ சாரி ப்ரோ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கூட எதுவுமே கேட்கல. இல்லை 1669 ரூபா வந்துட்டு ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ஹலோ ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு தரமான கண்டென்ட்டுக்குள்ளே தாங்க வந்திருக்கோம். என்னடா கண்டென்ட் அப்படின்னு கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. நம்ம எடுக்கிற அத்தனையுமே தரமான கண்டென்ட் தாங்க. எக்ஸ்பல்ஸ் 210 சர்வீஸ் வீடியோ தான் பார்க்க போகிறேன். சர்வீஸ்னால் ஃபஸ்ட் சர்வீஸில் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, என்னென்ன சர்வீஸில் நமக்கு ரெடியூஸ் பண்ணி தந்தாங்க ப்ராப்ளத்தை, அதே மாதிரி செகண்ட் சர்வீஸில் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதோட காஸ்ட் எவ்வளோ, ஃபஸ்ட் சர்வீஸில் என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதோட காஸ்ட் எவ்வளோ, டோட்டலாக சர்வீஸ் பண்ணும்போது உனக்கு எப்படி கரெக்டாக இருந்ததா அப்படிங்கிறது தாங்க விலாகாக எடுக்க போகிறோம். அண்டு க்ளீனாக டீட்டெயிலாக இந்த விலாகை பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தாங்க, நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தரமான கண்டென்ட் பார்க்கணுன்னா மட்டும் நம்ம சேனலுக்குள்ளே வர வேண்டிய தேவையில்லை, எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் தேவையான மாதிரி தான் நான் பேசுவேன். ஸோ சிம்பிளாக தான் நம்ம ஸ்பீச் இருக்கும். ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் ரொம்ப இன்ஜின் நாய்ஸ் அந்த மாதிரி இன்ஜின் போர் ஸ்டோக்கு அப்படின்லாம் நம்ம பேசி ரொம்ப உங்களை குழப்பிட்டு இருக்க மாட்டேன். ஓகேங்க, வள குலகன்னு பேசாமல் வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். மக்களே ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவோங்க. சுடுகாட்டுக்குள்ளே நின்று விலாக் எடுத்துகிட்ருக்கேன். நேரம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேறு எங்கேயாவது போய் எடுத்துக்கலாங்க. வழியில் போனவர் ஒருத்தர், தம்பி இது சுடுகாடுப்பா, சுடுகாட்டுக்குள்ளே என்னப்பா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் ஜர்க் ஆயிடுச்சு. நம்ம வேறு இன்றைக்கி மட்டன் வேறு சாப்பிட்ருக்கோம், கறி வேறு சாப்பிட்ருக்கோமா, வேண்டாண்டா சாமி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், ஒரு சர்வீஸ் வீடியோ, வண்டிக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணோம், அதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தோம். அந்த வீடியோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சுடுகாட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க, நம்ம விலாகை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். வண்டியில் ஃபஸ்ட் சர்வீஸில் என்னென்ன மாற்றிருக்காங்க, ஃபஸ்ட் சர்வீஸ் நான் எங்கே பண்ணேன், அங்கே பண்ணி என்ன அதாவது என்ன ப்ராப்ளம் இஷ்யூஸை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் எங்கே ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணேன். நான் வண்டி எடுத்தது கோயம்புத்தூர் இல்லைங்க, கோயம்புத்தூர் ப்ரீமா ஷோரூம் ராமநாதபுரத்தில் இருக்குல்ல, அங்கே தான் நான் வண்டி எடுத்தேன். பட் வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் நான் எங்கே பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொச்சி போயிட்டேன். நான் கொச்சி போனது எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஏன் கொச்சி போனேன் அப்படின்னா, ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் கொச்சி போயிட்டேன். நம்மளோட ஃப்ரண்ட் அண்டு பேக் டயர் ரெண்டுமே ரேலி டயராக இதில் மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வண்டி நான் ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு நான் வச்சுக்கலான்னு தான் நினச்சேன் ஸ்டார்டிங்கில். இப்போயும் அப்படி தான் இருக்குது, ஆஃப் ரோடுக்குங்க தான் இருக்குது. பட்டு அதனால நான் ரேலி டயர், அதை நான் பின்னாடி சொல்கிறேன், அதனால நான் ரேலி டயர் மாற்றலான்ட்டு நான் கொச்சி போனேன். கொச்சி போயிட்டு அங்கே இருக்கிற ஹீரோ ஷோரூம் கால் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட் சர்வீஸ் வேணுங்க வட்டா அப்படின்னு கேட்டேன். வாங்க ப்ரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரே நாளில் தந்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரே நாளில் தந்துட்டாங்க. அண்டு என்னென்ன மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ ரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓ ரிங் அப்படின்னு அது ஒரு 4 ரிங்கை மாற்றிருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில. அப்புறம் நார்மலாக ஜென்ரலாக ஆயில் சர்வீஸு, இன்ஜின் ஆயில் மாற்றுவாங்க, ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க. வேறு என்ன மாற்றிருக்காங்க, வாஷர் ப்ளக் ட்ரைன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன ப்ளக்னு எனக்கு கரெக்டாக தெரில. அந்த ப்ளக் மாற்றிருக்காங்க. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட் சர்வீஸ். ஃபஸ்ட் சர்வீஸில் இந்த பார்ட்ஸ் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் சர்வீஸ் எனக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3மே நார்மலாக எல்லா வண்டிக்கும் அப்படி தான். உங்களுக்கு புது வண்டி எடுத்திங்கனாலே அப்படி தான் வரும். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸு ஃப்ரீ. ஸோ அதில் எனக்கு காஸ்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சர்வீஸ் தான், ஆனால் எனக்கு எவ்வளோ காஸ்ட் வந்துச்சுன்னா 1669 ரூபா வந்திருக்கு. எனக்கு எதனால் இவ்வளோ ஜாஸ்தியாச்சுன்னு எனக்கு தெரில. 1600 பக்கம் 1700 பக்கம் வந்திருக்கு ஃபஸ்ட் சர்வீஸில். இது கம்மியாக ஜாஸ்தியான்னு எனக்கு கரெக்டாக தெரில. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஹீரோவில் வந்துட்டு ஒரு பெரிய நல்ல ஒரு 200 சிசி வண்டியை நான் போயிட்டு கொடுக்குறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹீரோலேயே வண்டி எடுக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஹீரோவில் ஒரு ஸ்கூட்டி வச்சுருந்தேன், அது பார்த்துருப்பீங்க. நம்ம ரிவ்யூ பார்க்காதவங்க அந்த ரிவ்யூ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். ஹீரோவோட ஸ்கூட்டி ஒன்று நம்ம வச்சுருக்கிறது, அந்த ரிவ்யூ பாருங்கள். ஸோ இது எனக்கு ஹீரோவில் வந்துட்டு ஒரு செகண்ட் பைக்னே வைங்களேன். இது வந்துட்டு செகண்ட் பைக்னால் எனக்கு ஹீரோ ஸ்கூட்டியில் நான் ஸ்கூட்டி எடுக்கும்போதே கொஞ்சம் பயந்துட்டு தான் எடுத்தேன், என்ன ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துருமோ அப்படின்ட்டு. செகண்டு நான் இந்த வண்டி எடுக்கும்போதும் அப்படி தான் நினச்சேன், ஏதாச்சும் வண்டியில் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துருமோ, நமக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ, இன்ஜின் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ட்டு பயந்துட்டு தான் எடுத்தேன். ஸோ இதனால் முடி அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வரல. அதை பற்றி அந்த என்னென்ன இஷ்யூஸ் வந்துச்சுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். இப்போ வந்துட்டு மெயின் டாபிக் வருவோம். 1669 ரூபா வந்துட்டு ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ஃபஸ்ட் சர்வீஸ் நான் விட போகும்போது கொச்சியில் நான் அப்போ தான் பிபிஎஃப் மாற்றினேன். வண்டிக்கு பிபிஎஃப் வண்டி ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது அப்படின்னு பிபிஎஃப் ஃபுல்லாக போட்டேன். நான் அங்கே போயிட்டு ஹீரோ சர்வீஸ் சென்டரில் நான் அப்பயும் சொல்கிறேன், வாட்ரு வாஷ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன். அவர் என்னன்னாப்ல, ப்ரோ ரொம்ப அழுக்காக இருக்குது, நான் சும்மா தான் மேலாப்பில் தான் நாங்கள் அடிச்சு விடுவோம், ஸோ அதனால் கொஞ்சம் அடிச்சு விட்றோம், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னாப்ல. ப்ரோ பிபிஎஃப் போட்டிருக்கு, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். அப்பயும் அவர் வந்துட்டு சரி ஓகே ப்ரோ நான் பார்த்து பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லி பண்ணாப்புல.
இப்போ ஈவினிங் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுறாங்க, என்னடா இவங்க வந்துட்டு அதாவது ஒரு ஷோரூமில் இருந்து ஒரு 2 டைம் அடிப்பாங்க, 3 டைம் அடிப்பாங்க, ஒரு 10-15 டைம் அடிச்சிட்டாங்க ப்ரோ, வாங்க வண்டி எடுத்துக்கோங்க, வண்டி வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, என்ன இது நம்ம எந்த மாதிரி, ஏன்னா நம்ம வந்துட்டு டியூக் 390 கேடிஎம் ஷோரூம்லேயும் நம்ம வண்டி விட்டுருக்கோம், இத்தனை காலில் அடிக்க மாட்டாங்க. சரி ஓகே, நம்ம என்னென்னு போய் அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்கி தான் நான் அங்கே இது பண்ணேன். அந்த ரூமில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஹீரோ ஷோரூம். ஸோ நான் போயிட்டு பார்த்தேன். என்னென்னு பார்த்தா ப்ரோ ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த ப்ரெஷர் அடிக்கும்போது அந்த ஷீட் ஒன்று கலந்து வந்துருச்சு அப்படிங்க. என்னங்க சீட்டா? ஏங்க அது பிபிஎஃப்ங்க, அது ஷீட்டில் இல்லை ப்ரோ அப்படின்னு. நான் அதுக்கு தான் ப்ரோ சொன்னேன், நான் உங்களை வாட்டர் வாஷே பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன். நீங்கள் எதுக்கு நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் தான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு நம்பிக்கையாக தான் நீங்கள் சொன்னீங்க. அது ₹1 ₹2 இல்லை, 17,000 ப்ரோ அப்படிங்கிறேன். இல்லை ப்ரோ சாரி ப்ரோ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கூட எதுவுமே கேட்கல. இல்லை ப்ரோ எங்களுக்கு தெரியாமல் இது ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரைட்டுடா சாமி, நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்ததே போதுண்டா அப்படின்ட்டு ஒரு கும்பிடு ஒன்று போட்டு வண்டியை எடுத்துகிட்டு நான் ஊருக்கு வந்துட்டேங்க. இதுதான் ஃபஸ்ட் சர்வீஸோட கதை. இப்போ செகண்ட் சர்வீஸோட கதையை பார்க்கலாம். எனக்கு செகண்ட் சர்வீஸில் எந்த ஒரு இஷ்யூஸுமே வண்டியில் இல்லை, வண்டியில் ப்ராப்ளம்ஸில் எதுவுமே இல்லை, வண்டி நல்லா தான் இருக்குது, என்னை பொறுத்தளவு வண்டி நல்லா தான் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு செகண்ட் சர்வீஸ் நேற்று விட்டுட்டு அதே மாதிரி தான் சேம் ஃபஸ்ட் சர்வீஸில் என்னென்ன மாற்றினாங்களோ அதே தான் செகண்ட் சர்வீஸ்லேயும் பண்ணுறாங்க. ஆயில் ஃபில்டர் ஓ ப்ளக்கா ஓ ரிங்கா, அது ஏதோ ஒரு ஓ ரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓ ரிங் ஆரஞ்சு கருமில் அந்த ஓ ரிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓ ரிங் ஒன்று ஓ ரிங் ஒரு 4 ஓ ரிங் மாற்றிருக்காங்க, ஆயில் ஃபில்டர் மாற்றிருக்காங்க, இன்ஜின் ஆயில் மாற்றிருக்காங்க. இவ்வளோ தான் செகண்ட் சர்வீஸ். எந்த ஒரு அப்டேட் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு நான் கேட்டேன் வண்டியில். ஏன்னா வண்டியில் வந்துட்டு கன்சோலில் ஏதாச்சும் அப்டேட்டாக இல்லை ஈஸியாக அப்டேட்டாக ஏதாச்சும் ஒன்று இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, எந்த ஒரு அப்டேட்டும் இப்போதைக்கு இல்லை ப்ரோ, அப்டேட் வந்தால் நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். நான் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, ஏன்னா நான் அப்போ கேமரா என்கிட்ட இல்லை, நம்மளே கேமரா கடன் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளே ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால நம்ம கேமரா அது நம்ம கிடைக்கும் போது தான் நம்ம எடுக்க முடியும். அவன் இன்றைக்கி தான் கொடுத்தான், சரி குர்ரா மாப்பிள அப்படின்ட்டு அவனோட கேமராவில் தான் இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். நான் வந்துட்டேன். ஸோ அதனால் என்னால் விளாக் எடுக்க முடியல, கேமரா இல்லாதனால என்னால் விளாக் எடுக்க முடியல, இன்றைக்கி எடுத்தேன். ஸோ இதோட காஸ்ட்டு, செகண்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கு, 1547 ரூபா. இதுதான் செகண்ட் சர்வீஸோட காஸ்ட்டுங்க. ஹீரோ எக்ஸ்பல்ஸ் 210ஓட செகண்ட் சர்வீஸோட காஸ்ட்டு. ஃபஸ்ட் சர்வீஸோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1667. ஃபஸ்ட் சர்வீஸில் 1700 வைங்க, இதில் வந்துட்டு செகண்ட் சர்வீஸில் 1550 ரூபா, 1600 வைங்க. இதுதாங்க ஃபஸ்ட் சர்வீஸு செகண்ட் சர்வீஸ் காஸ்ட்டு. மீடியமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. ஒரு 1500ங்கிறது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சர்வீஸ்க்கு ஓகே. பட் தேர்ட் சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, லேபர் சார்ஜஸ் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே இப்படி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம உன்னை பார்த்தா தாங்க தெரியும். தேர்ட் சர்வீஸ் நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோர்த் சர்வீஸுங்கும் போது நான் தெளிவாக வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா என்கிட்ட கேமரா இல்லாதனால தான் நான் வந்துட்டு விளாக் உள்ளே போயிட்டு எடுக்க முடியல. ஸோ இந்த டைம் வந்துட்டு கேமரா கிடச்சிது, நெக்ஸ்ட் டைம் கேமரா கிடச்சிது அப்படின்னா நான் வந்துட்டு லைவாகவே நான் எடுக்கிறேன். நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன மாற்றினாங்க அப்படின்னு நான் லைவாகவே எடுக்கிறேன். வண்டி ஜாஸ்தியாக வந்துருக்கு, நம்ம விளாக் எடுக்கும்போது தான் இத்தனை வண்டி வருது, என்னென்னு தெரில. சரி ஓகே, இதாங்க நம்ம செகண்ட் சர்வீஸ் அண்ட் ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட்டு. அண்டு செகண்ட் சர்வீஸில் நான் என்ன இஷ்யூஸ் நான் வந்துட்டு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் இப்போ இந்த விளாக் எடுக்கிற நான் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு நான் இந்த ஒரு சின்ன மைனூட்டான ப்ராப்ளம் இருக்குது, அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில. அதை நான் பற்றி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா வண்டியில் என்னென்னே தெரியாமல் ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் என்னென்ன அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு அது எப்படி ஆச்சு, என்னென்னு, அது நம்ம ப்ராப்ளமா இல்லை வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் வருதா அப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வண்டி எடுக்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாங்க, நல்ல வண்டி தான். பட் சின்ன ஒரு பயமும் எனக்கு இருக்கும், ஏதாவது இன்ஜின் ஃபால்ட் ஆயிருமோ, இன்ஜினில் ஏதாவது டேப்பர் நாய்ஸ் ஏதாவது வருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு இருக்குது. அவ்வளோதாங்க, மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் வண்டியில் இல்லை. காஸ்ட் எல்லாமே கம்மி தான், நீங்கள் வண்டி நம்பி எடுக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.